இதை அரசியல் ஆதாயமாகவோ விமர்சனமாகவோ பார்ப்பதை விட நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு. நான் இப்பதான் அந்த வீட்டில் பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், வள்ளுவருடைய குரல்ல கல்லுண்ணாமை பத்தி இருக்குன்னா அப்போதிலிருந்து இது இருக்குன்னு அர்த்தம். அதிலிருந்து மீள்வதற்கான வழிகளை மக்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். இந்த வியாபாரத்தை, இந்த சாராய வியாபாரத்தை செய்யும். வணக்கம், நான் கிராண்ட்மா பேசுகிறேன். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமல் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை பார்ப்பதற்காக கள்ளக்குறிச்சிக்கு நேற்றைய தினம் போயிருந்தார். அப்பொழுது பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன். கமல் அவர்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மக்கள் மேலே தான் தவறுன்னு சொல்கிறீங்க. டாஸ்மாக் இருக்கும்போது எதுக்கு கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்கன்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு டாஸ்மாக் கடையில் வாங்கி குடிக்கிற அளவுக்கு வருமானம் இல்லையா? அதனால் கள்ளச்சாராயம் மலிவு விலையில் கிடைக்கிறதால கள்ளச்சாராயத்தை குடிக்கிறோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணும்னா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க, அவங்க கள்ளச்சாராயம் குடிக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி டாஸ்மாகில் போய் குடிப்பாங்க. கமல் அவர்களே, நீங்கள் என்ன பேசுகிறீங்க? படத்தில் தான் சிங்காரி சரக்கு நல்ல சரக்குன்னு குடிக்கிறது நல்ல விஷயம் மாதிரி காட்டுறீங்க. மக்களை நேரில் சந்திக்கும் போதாவது குடிக்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டிங்களா? கள்ளச்சாராயத்தை குடிக்காதீங்க, டாஸ்மாகில் போய் குடிங்கன்னு சொல்கிறீங்களே, டாஸ்மார்க்குக்கு விளம்பரம் பண்ணுறீங்களா? கள்ளச்சாராயம் குடித்தவங்க மேலே தான் தப்புன்னு சொல்கிறீங்க. அப்போது கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க மேலே தப்பு இல்லை, அதை கண்டுக்காமல் இருந்த போலீஸ் மேலே, அதிகாரிங்க மேலே, அரசியல்வாதிங்க மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், கள்ளச்சாராயம் குடித்தவங்க மேலே தான் தப்புன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? பொது வழியில் பேச வந்தால் நியாயமாக பேசணும், இல்லைன்னா வரக்கூடாது. 58 பேர் செத்து போயிருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம், அதை பற்றி பேசுங்க. இந்த மாதிரி நடந்ததற்கு யார் காரணம், அவங்களுக்கு கண்டன குரல் கொடுங்க. பாரதியார் பாட்டெல்லாம் பாடி நடிச்சிருக்கீங்க. அச்சமில்லை அச்சமில்லைங்கிற பாரதியார் பாட்டு உங்களுக்கு தெரியாதா? ஏழை மக்களை எது சொன்னாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு தைரியத்தில் அவங்க மேலே தான் தப்புன்னு சொல்கிறீங்களா? கமல் அவர்களே, பிக் பாஸ்ல அடிக்கடி திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுவீங்களே, அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, கேட்டிருக்கீங்களா? அது என்ன பாட்டுன்னா, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.